சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த பின் முதற்கண் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய பெற்றோர் இருந்தால் அவர்களிடம் முதலிலே அனுமதி வாங்க வேண்டும். தாய் தந்தையிடம் அவர்களை நமஸ்காரம் செய்து, இந்த வருடம் அடியேன் மலைக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன், நீங்கள் தயவு கூர்ந்து எனக்கு உத்தரவு தர வேண்டும், சென்று வருவதற்கான அனுமதியை தர வேண்டும் என்று அவர்கள் காலிலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அவர்களிடம் முதலிலே ஒப்புதல் பெற வேண்டும். உங்களுக்கு திருமணமாகியிருந்தால் உங்களுடைய மனைவியிடம் முக்கியமாக நீங்கள் அனுமதி பெற வேண்டும். நான் இந்த வருடம் சபரிமலை விரதம் மேற்கொண்டு ஐயன் ஐயப்பனை தரிசிக்க இருக்கின்றேன், உன்னுடைய அனுமதி வேண்டும் என்று மனைவியிடம் முக்கியமாக அனுமதி பெற வேண்டும். இப்படி அனுமதி பெற்றுவிட்டு நாம மாலை போட்டு கொள்ளக்கூடாது. கன்னிசாமிமார்கள் ஒரு அருமையான குருசாமியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை நல்ல திசையிலே செலுத்துகின்ற, அதாவது குரு இல்லாத எந்த ஒரு செயலையும் நம்முடைய தர்மம் ஏற்கவில்லை. எல்லாவற்றிற்குமே குருவை முக்கியமானதாக வைத்திருக்கின்றது. ஆகவே ஒரு நல்ல குருசாமியை அணுகி, குருசாமியை வணங்கி அவருக்கு மிகவும் மதிப்பு கொடுக்க வேண்டும்.